சதமகமணிநீலாச்சாருகல்காரகஸ்தா स्तनभरनमिताङ्गे सान्द्रवात्सल्यसिन्धुः अलकविनिकिताभिष्ट्रक्विरागृष्टनाथा विलसतु कृतिकोता விஷ்ணுசித்தாத்மஜானகா. சீரிய சிம்மாசனத்தில் கண்ணனை சென்ற பாசுரங்களில் அமர வைத்த ஆண்டாள் அற்புதமாக தன்னுடைய தகப்பனாருடைய அந்த ஒரு வழியை பின்பற்றி பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினா மாதிரி அன்றி உலகமளந்தாய் அடி போற்றின்னு ஆரம்பித்து இன்றியாம் வந்தோம் இறங்க வேண்டும்னு நேற்றைய தின பாசுரத்தில் பகவானிடத்தில் ஒரு அற்புதமான விண்ணப்பத்தை வச்சார். அப்போ சுவாமி கேட்டார், சரி நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறேன், இப்போவாவது நீங்கள் எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுங்க இத்தனை கூட்டமாக. அப்போ தான் ஆண்டாள் சொன்னால், இதுவரைக்கும் உன்னை நாராயணான்னு கூப்பிட்ருக்கோம், மாதவான்னு கூப்பிட்ருக்கோம், கேசவான்னு கூப்பிட்ருக்கோம், உன்னுடைய நிருசிம்மாவதாரத்தை கிள்ளி களைந்தானேன்னு சொல்லியிருக்கோம், உன்னுடைய ராமாவதார பெருமைகளையெல்லாம் மனத்துக்கு இனியானை செற்றார் திரளழிய சென்று சிறுச்செய்தான்லாம் சொல்லியிருக்கோம். ஆனால் உன்னுடைய கிருஷ்ணாவதாரத்துக்கு மாத்திரம் தனியாக ஒரு பாட்டு நாங்கள் பாடவே இல்லையே. அதனால் நாங்கள் வந்த காரியத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைய தினத்தில் முழுக்க முழுக்க கிருஷ்ணாவதாரம், பாகவத தசமஸ்கந்தம்னு சொல்லுவோம் கிருஷ்ணாவதார வைபவத்தை, அதை அப்படியே சுருக்கி கண்ணன் அவதரித்ததிலிருந்து கடைசி வரைக்கும் பண்ண காரியங்களை ஆண்டாளை தவிர இவ்வளவு சுருக்கி யாரும் சொல்ல முடியாது. அப்படி கண்ணனுடைய அவதார வைபவங்களை சொல்லக்கூடிய உயர்ந்த பாசுரமாக தன் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணனுடைய திருச்செவிகளிலேயே எப்படி நாராயணிய காவியத்தில் பட்டத்திரியை சொல்லி கண்ணனுடைய பெருமையை குருவாயூரப்பனே கேட்டான்னு சொல்லுவோமோ, அதே போல் ஆண்டாள் திருப்பாவையில் தான் பாடக்கூடிய பாசுரங்களை கண்ணனே ஆனந்தத்தோடு அவனுடைய அவதார பெருமைகளை கேட்கக்கூடிய உயர்ந்த பலனை அளிக்கக்கூடிய பாசுரம் இன்றைய தின பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளராம், தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே, உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாயே. பாசுரம் ஆரம்பத்திலேயே கண்ணனுடைய அவதாரத்தை சொல்லிட்டா. ஆரம்பம்னா அதான சொல்லணும், கண்ணன் பிறப்பதை தானே சொல்லணும். எப்படி பிறந்தார்? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தார். ஒருத்தியினுடைய மகனாக பிறந்தார், ஒரே ராத்திரியில் இன்னொரு இடத்துல போய் ஒளிந்து மற்றொருத்தியினுடைய மகனாக வளர்ந்தார். இதான் பாசுரம் சாதாரணமான அர்த்தம். ஆனால் திருப்பாவைக்குத்தான் உட்பொருள் தானே அழகு. ஒருத்தி ஒருத்தின்னு சொன்ன உடனே ஸ்ரீவில்லிபுத்தூரில் எல்லாரும் ஆண்டாளிடத்தில் வாக்குவாதம் பண்ணாலாம். இது என்ன பாட்டு இது? ஒருத்தி ஒருத்தின்னு எப்படி பாட்டு இருக்கணும்? தேவகி மகனாய் பிறந்து ஓரிரவில் யசோதை மகனாய் ஒளித்து வளர்ந்துன்னு பெற்றெடுத்த அம்மாவுக்கு தான் என்ன குறை, இல்லை வளர்த்த அம்மாவுக்கு தான் என்ன குறை? அந்த பேரை போடாமல் எங்கேயோ ஒருத்திக்கு பிறந்தார்ப்பா, எங்கேயோ ஒருத்திக்கு வளர்ந்தார்ப்பான்னு சொல்கிறது இது நியாயமாக இல்லை. பாசுரத்தை மாற்று. ஆண்டாள் சொன்னால் மாற்ற முடியாதுன்னாலும். ஏன்னா ஆண்டாளுடைய மனோபாவம் திருப்பாவை எழுதும்போது எப்படின்னா, கண்ணன் வாழ்ந்த காலத்திலேயே ஆயர்பாடியிலேயே இருந்துண்டு கோபிகை பெண்ணாக தன்னை அனுகரித்து கொண்டு ஆண்டாள் எழுதக்கூடிய திருப்பாவை. அதனால் கண்ணனுடைய அவதாரம் சொல்லச்சே இவளுக்கு என்ன பயமா, நாம் பாட்டுக்கு ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் இந்த சிறைச்சாலையில் கம்சனுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் பிறந்தார்னு சொல்ல போய், தேவகிக்கு பிறந்தார்னு பேரை சொல்ல போய், அது கம்சன் காதில் விழுந்து ஓ 8வது குழந்தை பிறந்தாச்சான்னு கத்தி எடுத்துன்னு வந்துட்டான்னா, கம்சனுக்கு கண்ணனை காமிச்சு கொடுத்த குடும்பம்னு ஒரு குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துடுமேனு பயம். என்ன பக்தி பாருங்க, எப்போவோ கண்ணன் பிறந்து காரியமே முடிஞ்சாச்சு, இருந்தாலும் அப்போ எழுதச்சே அந்த ஒரு பிரேம பக்தி. அதனால் நான் எங்கே பிறந்தார் எங்கே வளர்ந்தார்ன்றது ரகசியம், கண்ணனே ரகசியமாக வச்சுருந்தார், நான் ஏன் அதை வெளிப்படுத்தணும்? அதனால் ஒருத்தி மகனாய் பிறந்தார், ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தார். அது மட்டுமல்ல, ஒருத்தி ஒருத்தின்னா என்ன அர்த்தம்னா அது விலக்ஷண, அவளுக்கு சமானமானவள் யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். எல்லாரை விட உயர்ந்த ஒருத்தி
அப்படித்தானே தேவகியும் யசோதையும். தேவகி பண்ண ஒரு பெரிய பாக்கியம் என்ன? இந்த பிறவியில் மாத்திரம் இல்லை, புராணம் என்ன சொல்கிறது, இந்த தேவகி வசுதேவர் தம்பதிகளுக்கும் 3 தடவை பகவான் குழந்தைகளாக பிறந்தானா. முதல்ல இவா பிரஷ்னி சுதபஸ்ன்ற கணவன் மனைவியாக இருந்தா. பெருமாளவாளுக்கு பிரஷ்னி கர்ப்பனாக பிறந்தார். அவர்களே அதித்தியாகவும் காசியபராகவும் வந்தா. பகவான் அவருக்கு வாமனனாக பிறந்தார். 3வது பிறவி அவர்களே தேவகியும் வசுதேவராகவும் வந்திருக்கா, கண்ணனாக பிறந்திருக்கார். ஒத்திக்கு 3 பிறவியை எடுத்தான்னா அவளை எப்படி பேரை சொல்கிறது? ஒருத்தி, யாருக்குமே சமானம் இல்லாத ஒருத்தி. அப்போ வளர்ந்தானே அந்த ஒருத்தி யாருன்னா, இப்படிப்பட்ட ஒருத்திக்கு பிறந்தா கூட அவர் நாடி ஆசையாக போனது யசோதையிடத்துல தானே. அவள் வளர்ப்பதற்கு எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும், எவ்வளவு ஜாகிரதையாக வளர்த்தா. எத்தனை ஆபத்து வந்தது, அத்தனை ஆபத்திலேருந்தும் கண்ணனை காப்பாற்றி வளர்த்தாலே. ஒருத்து மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. அப்படி அந்த வளர்த்த அம்மா பெற்றெடுத்த அம்மா 2 பேருடைய அந்த தாயாருடைய பெருமையை சொல்லி கண்ணன் போய் அங்கே வளர ஆரம்பிச்சுட்டான். அந்த கதையை தொடர்றா. அப்புறம் பகவான் கண்ணனுடைய லீலைகள், அந்த லீலைகள் தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. தரிக்கிலானாகின்ற ஒரு வார்த்தையிலேயே கண்ணனுடைய லீலைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டாராம். யார் தரிக்கிலானாகி? யார் அதை மனசில் வாங்கிண்டு அவன் கண்ணன் வளர்றதை பொறுக்க மாட்டாமல் யார் இருந்தான்னா கம்சன் தான். இந்த கண்ணன் தான் நம்மளை அழிக்க போகிறவன் தெரிஞ்ச உடனே கம்சனுக்கு பயம். அவன் என்ன பண்ணணும், அந்த கம்சன் சண்டைக்கு வந்திருக்கணும். யாரோட? நந்தகோபரோட சண்டைக்கு வந்திருக்கணும். பயம் வரல. அதனால் அவனை எப்படியாவது அழிக்கணும்னு தரிக்கிலானாகி பூத்தனை, சகடாசுரன், திருநாவர்த்தன், வத்சாசுரன், கபித்தாசுரன், அந்த பகாசுரன், அகாசுரன், கேசி, இத்தனை பேரை தரிக்கிலானாகி அனுப்பினான். எல்லாரையும் பகவான் அழிச்சார் தன்னுடைய பால லீலைகளால். தரிக்கிலானாகி தீங்கு நினைத்த அத்தனை பேரையும் அழிச்சதோடு இல்லாமல் என்ன பண்ணார்? கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. தானும் அக்ரூரர் மூலமாக வளரக்கூடிய இடத்திலேருந்து நந்தகோகுலத்திலேருந்து கிளம்பி மீண்டும் பிறந்த இடமான மதுராபுரியை அடைஞ்சு அங்கே சானூரன் முஷ்டிகன்ற மல்யுத்த வீரர்களை அழித்து குவளையா பீடம்ன்ற யானையை அடக்கி கம்சனுடைய அந்த தலை கேசத்தை பிடிச்சி கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. கண்ணனை நினைச்சாலே அவனுடைய வயத்தில் நெருப்பு பத்திண்டு எரியிற மாதிரி பயத்தோடு இருந்த கம்சனையும் அழித்தாயின்னு அவதாரத்தை சொன்னான், வளர்ந்ததை சொன்னான், அவன் பண்ண லீலைகளை சொன்னான். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. அப்படிப்பட்ட கிருஷ்ணா, உன்னை அறுத்தித்து வந்தோம். அர்த்தித்துனா ஆர்த்தித்து, உன்னையே விரும்பி தவவிலோகனாத் கிருஷ்ணா கோபிகா ஜனாக பிரமத சங்குலம் கிருஷ்ணா பங்கஜேக்ஷண அமிர்ததாரயா கிருஷ்ணா சம்ப்ளுதா இவ ஸ்திமிததாம் ததோ கிருஷ்ணா தொத்புரோகதா. நாராயணியம் பாகவதத்தில் இது கோபிகைகளுடைய பாவம். கண்ணனை தவிர வேற கதி இல்லைன்னு கண்ணா கண்ணான்னு கதறினா சர்வகாலமும். தயிர் வாங்கலையா மோர் வாங்கலையான்னு வித்துந்தவா கூட கண்ணன் பிறந்த உடனே தயிர் பானையும் மோர் பானையும் தலையில் எடுத்து வச்சுண்டு தயிர் வாங்கலையா மோர் வாங்கலையான்னு விற்கவே இல்லை. கோவிந்த தாமோதர மாதவேதி, எங்கள் கோவிந்தனை வாங்கலையா, மாதவனை வாங்கலையா, மதுசூதரனை வாங்கலையா அப்படின்னு கண்ணனையே கூவி விற்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பிரேம பக்தி அறுத்தித்து வந்தோம். உன்னை தவிர எங்களுக்கு வியாபாரம் வேண்டாம், எந்த விதமான சுகமும் வேண்டாம், உன்னுடைய பாதார விந்தமே எங்களுக்கு கதின்னு அறுத்தித்து வந்தோம். அப்போ தாங்கள் சொல்கிற வார்த்தையில் யாரை ஞாபகப்படுத்தினான்னா ருக்மிணி பிராட்டியை ஞாபகப்படுத்தினான். ருக்மிணி பிராட்டி தான் ஆர்த்தித்து வந்தா. கம்சனை வதம் பண்ண உடனே ருக்மிணி கல்யாணம் தானே கிருஷ்ணாவதாரத்தில். ஸ்ருத்வா குணான் புவனசுந்தர ஸ்ருண்வதாந்தேன்னு 7 ஸ்லோகம் எழுதி உன்னையே நான் அடையணும்னு வந்த ருக்மிணியை கல்யாணம் பண்ணிண்ட அறுத்தித்து வந்தோம். பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும். திருத்தக்க செல்வம்னா என்ன? குச்சேலோபாக்கியானத்தை சொன்னாலாம். அதாவது இந்த பாட்டில் ஆண்டாள் செல்வத்தை 3 கேட்டகரியாக பிரித்தா, 3 வரிசையாக பிடிச்சா. ஒன்று செல்வம், இன்னொன்று தக்க செல்வம், இன்னொன்று திருத்தக்க செல்வம்.
செல்வம்ன்றது பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடாத செல்வம், அது செல்வம் இல்லை, செல்வோம் செல்வோம்னு போயிட்டே இருக்குமா. ரெண்டாவது எதுன்னா தக்க செல்வம், தங்கக்கூடிய செல்வம். அது எப்படி தங்கும்னா திருத்தக்க செல்வம். பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடக்கூடிய செல்வம், சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்வம், நல்லவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய செல்வம், திருத்தக்க செல்வமாக. திருனா மகாலட்சுமி, மகாலட்சுமி எப்போவுமே தங்கக்கூடிய திருத்தக்க செல்வம். அதை நீ குச்சேலனுக்கு கொடுத்த, ஒரு பிடி அவளுக்காக கொடுத்த. அப்போ ருக்மிணி கல்யாணம். அடுத்தது கிருஷ்ணாவதாரத்தில் குச்சேலோபாக்கியானம், சேவகமும் யாம் பாடி. நாங்கள் உனக்கு சேவகம் பாடின்னு வந்திருக்கோன்னா கண்ணனுடைய சரித்திரத்தில் எதை ஞாபகப்படுத்தினான்னா, கண்ணா குச்சேலனுக்கு அருள் கொடுத்த உடனே உன் கதை என்ன? பஞ்சபாண்டவாளுக்கு நீ சேவகம் பாடின, அவர்களுக்காக தூது போன, அவர்களுக்காக தேர ஓட்டின பார்த்தசாரதியாக. அப்போ சேவகம் நீ பாடின. கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சுட்டாளாம். ஒருத்தி மகனாய் பிறந்தாய், ஒருத்தி மகனாய் வளர்ந்தாய். அவதாரம் அதே மாதிரி தரிக்கிலானாகி தீங்கு நினைத்த கஞ்சனை அழித்தாய். பாலலீலைகள், கம்சவதம், அறுத்தித்து வந்தோம் ருக்மிணி கல்யாணம், திருத்தக்க செல்வம் குச்சேலோபாக்கியானம், சேவகமும் யாம் பாடி, பார்த்தசாரதி, பாரத யுத்தம், பகவத்கீதை. இதான உன்னுடைய கிருஷ்ணாவதாரம். இதை நாங்கள் சுருக்கமாக சொல்லிட்டோம். எங்களுடைய வருத்தத்தை நீ தீக்கணும், அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். அப்போ ஒரு கதைன்னு ஒன்று சொன்னால் அதுக்கு பலன் இருக்குமே. இந்த கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாசுரத்தை இன்னைக்கு யார் கேட்குறாளோ, யார் அனுசந்தானம் பண்ணுறாளோ, அவர்களுடைய குடும்பத்துக்கு என்ன பலன்னா, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். கிமுவதாம் யகோ சகலம் ஆகுலம் கோகுலம். அவர்களுக்கு கஷ்டம்ன்றதே இருக்காது, துக்கம்ன்றதே அவருக்கு தெரியாதுன்னு நமக்கு பலனையும் ஆண்டாள் கிருஷ்ணாவதார கதையோடு சொன்ன அற்புதமான ஒரு பாசுரம் இன்றைய தின பாசுரம். நம்முடைய வருத்தத்தை நீக்கி மகிழ்வை ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தி மகனாயின்ற பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்தி மகனாய் பிறந்து, ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்து, ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து நாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. எல்லாம் அல்ல அண்ணாமலை பெருமான் திருவருளினாரே திருவண்ணாமலையில் மாணிக்கவாசகர் திருவம்பாவையை பாடி பிறகு திருப்பள்ளி எழுச்சி பாட திருப்பெருந்துறை என்ற தலத்திற்கு வருகிறார். அந்த தலம்தான் அவரை ஆட்கொண்ட தலம். இறைவன் ஆட்கொண்டு நேரடியாக அவனியில் ஒருவன் குருவரனாகி வந்து குருந்த மரத்தடியிலே அங்கே காட்சி கொடுத்த தலம். அப்படிப்பட்ட உயர்ந்த தலத்திலே இருந்து திருப்பள்ளி எழுச்சி என்ற 10 பாடல்கள் பாடுகிறார். இந்த ஔடையார் கோயிலிலே திருப்பெருந்துறையிலே என்ன ஒரு சிறப்பு என்றால்,
மூலவரே அங்கு இல்லை, அங்கு ஒரு பலிபீடம் மட்டுமே இருக்கும். அதுபோல் யோகாம்பிகை என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாட்டியினுடைய சந்நிதியிலும் ஒரு பலிபீடம் மட்டுமே, பாதம் மட்டுமே இருக்கும், திருப்பாதம் மட்டுமே இருக்கும். அப்படி அவருக்கு நைவேத்தியம் செய்வது, காணிக்கையாக்குவது என்றெல்லாம் அங்கே ஒரு திட்டுக்கள் இருக்கிறது. அதிலே எங்கும் காணாத அதிசயமாக புழுங்கல் அரிசி சாதத்தை வடித்து சுடச் சுட கொதிக்க கொதிக்க ஆவியோடு கொண்டு வந்து புழுங்கல் அரிசி சாதம் படைத்து பாகற்காய் வைத்து அப்படி கீரை சமைத்து அந்த திட்டுக்களிலே பரப்பி இறைவனுக்கு நைவேத்தியம் செய்வார்கள், காணிக்கை ஆக்குவார்கள். அப்படி அங்கே நந்தி இல்லை, பிரதோஷம் இல்லை, எல்லாமே மாணிக்க வாசகருக்கு என்று இருக்கின்ற தலம் அது. அதனாலே மாணிக்க வாசகருக்கே எல்லா சிறப்பும் அங்கே நிகழ்கிறது. தில்லையிலே எப்படி அவர் மறைந்தாலும், ஜோதியில் மறைந்தாலும் அவருக்குத்தான் எல்லா விழாவும் என்பது திருப்பெருந்துறையில் காண கிடக்கின்ற பேர் அதிசயம். முதல் பாடலிலே ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் என்றும், இரண்டாவது பாடலிலே அவனுடைய திருவடியை யாவரும் அறிவறியாய் எமக்களியாய் என்றும், மூன்றாவது பாடலிலே அப்படி கூவின பூங்குயில் கூவின கோழி என்றெல்லாம் சொல்லிப்பாடி புலர்காதை பொழுதியும் அவர் எந்த நிலையிலே இருந்து அடியார்கள் வழிபடுகிறார்கள் என்பதையும் சொல்லி, பிறகு இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் என்றெல்லாம் இதற்கு முந்தைய பாடலிலே சொல்லி சொல்லி இப்பொழுது 5வது பாடலில் வருகின்றோம். பூதங்கள் தோறு நின்றாய் ஏனில் அல்ல போக்கிலன் வரவிலன் எனதினை புலவோ. பூதங்கள் தோறு நின்றாய் ஏனில் அல்ல போக்கிலன் வரவிலன் எனதினை புலவோ. கீதங்கள் பாடுதல் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் கேட்டறியோ மூளை கண்டறிவரை. கீதங்கள் பாடுதல் ஆடுதல் கேட்டறியோ மூளை கண்டறிவரை. சீதங்குள் வயல் திரு பெருந்துறை மன்னா. சீதங்குள் வயல் திரு பெருந்துறை மன்னா. சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் வந்து. சீதங்குள் வயல் திரு பெருந்துறை மன்னா. சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் வந்து. ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் கூறி. ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் கூறி. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பள்ளி எழுந்தருளாயே. பள்ளி பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால். இந்த பாடலில் பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால். பூதங்கள் என்றால் எல்லா உயிர்கள், உயிர்கள் தான் பூதங்கள் என்று சொல்கிறார். இன்னும் ஒரு சொல்லப்போனால் பூதங்கள் பஞ்சபூதங்கள், இருநிலனாய் தீயாகி நீருமாகி என்று பார்த்தோமே, அப்படி எல்லா உலகமும் ஆனாயினியே என்று பார்த்தோமே, அதுபோல பஞ்சபூதங்களாக இருக்கின்ற இறைவன் ஆகாயத்தலமாக சிதம்பரம் இருப்பது போல
நீர்த்தலமாக திருவானைக்காவல் இருப்பது போல, காற்றுத்தலமாக காளஹஸ்தி இருப்பது போல, எல்லா வகையான பஞ்சபூதங்களிலும் இறைவன் நிறைந்திருக்கிறான் என்பதை பூதங்கள் தோறும் நின்றாய் எனின்னல்லால், பூதங்கள் தோறும் நின்றாய் என்பதற்கு சீதங்கள் வயல் திருப்பெருந்துறை மன்னா என்பது எடுத்து அவரை முன்னெடுத்து ஒளியாக்கி பாடுவது. மாற்றம் மனம் கடந்த சோதியனாக இருக்கின்றவன். புலவர்கள் பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள். கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் என்று 3வது வரியிலே வரும். போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் பூதங்கள் தோறும் நின்ற நீ, உயிர்கள் தோறும் நின்ற உன்னை நாங்கள் பார்த்திருக்கிறோம், எல்லாரும் பார்க்கிறார்கள். ஆனால் புலவர்கள் உன்னை எப்படி பாடுகிறார்கள்? கீதங்கள் பாடுகிறார்கள், புகழ்பாடல்கள் பாடுகிறார்கள், பிறகு ஆடுதல் செய்கிறார்கள். பிறகு போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர். போக்கிலன் வரவிலன், போக்கும் வரவும் இல்லா புண்ணியன் அவன். அவன் பிறவாயாக்கை பெரியோன். தாயுமிலி தந்தையளித்தான், தாயுமிலி தந்தையலி தான் தனியன் காணேடி என்றெல்லாம். அவன் சிவனுக்கு பால உருவமில்லை. பாலகிருஷ்ணன் என்று பெயர் வைத்துக் கொள்ளலாம், பாலசிவன் என்று எவரும் பெயர் வைத்துக் கொள்ள மாட்டார். ஏனென்றால் பாலத்தன்மையே இல்லை. அவன் நீலமேனி வாலிழை பாகத்து ஒருவன். அப்படி உயர்ந்த நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணறவே போக்கும் வரவும் புணர்விழா புண்ணியனே என்று சிவபுராணத்திலே மாணிக்கவாசகர் பாடுவார். அப்படி போக்கிலன் வரவிலன், அவனுக்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை. அதனாலே போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் என நின்னை உன்னை பாடுவார்கள். கீதங்கள் பாடுதல் ஆடுதல் மட்டுமல்லாமல் தென்னவனுடைய பஞ்சபூதங்களெல்லாம் இயங்க அவற்றுள் கலந்து நிற்கின்ற பெருமானே உன்னை பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள். எப்படி? உடம்பெனும் மனையகத்துள் உள்ளமே தகலியாக மடம்படு உணர் நெய்யட்டி உயரனும் திரிமயக்கி இடம்படு ஞானத்தீயால் எரிகுல இருந்து நோக்கி கடம்பமர் கலைதாதை கடலடி காணலாமே என்று கீதங்கள் பாடுகிறார்கள். கீதம் என்றால் சிறந்த தோத்திரப் பாடல்கள். அப்படி பாடுகிறார்கள். விறகில் தீனன் பாலில் படு நெய்போல் மறைய நின்றுடன் மாமனிச் சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே என்பது தேவாரம். இறைவனை யாரும் கண்ணால் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்பது ஒரு பழமொழி. இறைவனை கண்டவர்கள் யாரும் அவனுடைய உருவம் எப்படி இருந்தது என்று சொல்லலாமே ஒழிய அவனுடைய திருவருள் நிலை எப்படி இருந்தது என்பதை பிறருக்கு உணர்த்த முடியாது. தேனை சுவைத்தால் இனிப்பாக இருக்கும் என்று சொல்லலாம். ஆனால் அந்த சுவை எப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த தேனை அவனே சுவைத்து பார்த்தால் தான் அறிய முடியுமே தவிர அந்த இறை அனுபவம், அருள் அனுபவம் எப்படி இருந்தது என்பதை ஒவ்வொருவரும் உணர முடியாது. ஒருவர் சொல்ல நாம் இன்னொருவர் உணர முடியாத நிலையில் இருக்கின்ற இறைவன், யாவர்க்கும் அறிவுரையனாக இருக்கின்ற இறைவன் இங்கே எல்லா பொருள்களிலும் இருக்கின்றான். அந்த பொருள்களிலிருந்து நீங்கியும் நிற்கின்றான். ஒன்று நீ அல்லை, நீ அல்லை என்று ஒன்றில்லை என்பது மாணிக்கவாசகரே ஒரு பாடிய பாடல். அப்படி கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை அடுத்த வரிக்கு வருகின்றார். கீதங்கள் பாடுகிறார்கள், பாடல்கள் பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள். ஆனால் உன்னை கண்டறிவாரை நாங்கள் கேட்டறியவே இல்லையே பெருமானே. மைப்படிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் வால்சடையான் எண்ணினல்லால் ஒப்புடையனல்லன் ஒருவனல்லன் ஓரூரனல்லன் ஓர் உவமன் இல்லை. அவனுக்கு ஒரு ஓமையும் சொல்ல முடியாது. அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் என்று எழுதி காட்டனாதே என்று அடியார்கள் பாடியிருக்கிறார்கள். இறைவன் இப்படித்தான் இருப்பான் என்று அறுதியிட்டு கூற முடியாது. எப்படி வேண்டுமானாலும், எப்படி நரசிம்ம பெருமான் தூணை உடைத்து கொண்டு தூணை பிளந்து கொண்டு பிரகலாதனுக்காக வந்தானோ அப்படி எந்த நேரத்திலும் எந்த உருவிலும் வருகின்ற வந்து அருளி செய்கின்ற பெருமானாக இறைவன் இருப்பான் என்பதைத்தான் இப்படியன் இந்நிறத்தன் இவன் என்று எழுதி காட்டனாதே என்றார்கள். அப்படி சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா உன்னை கண்டறிவாரை நாங்கள் கேட்டதில்லை. அப்படி சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா நாங்கள் உன்னை கண்டு மகிழ இருக்கின்றோம். அதனால் எங்களுக்கு எழுந்தருளி வந்து இன்னொருள் புரிய வேண்டும். யாவையுமாம் அலையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே என்று இருக்கின்ற நீ
சொல்லாலும் மனதாலும் தொடராத சூட்சுமமாய் பல்லான்ற கேள்வியரும் ஈதென்று பகர்வரிதாய் ஒல்லாத பரஞ்சுடராய் உயிர்க்குயிராய் உண்மையுமாய் அல்லாமாய் அல்லதுமாய் இருக்கும் அந்த பரமசிவம் என்று அடியார்கள் பாடியிருக்கிறார்கள். மதிப்பவர் மணமணி விளக்காக இருக்கின்ற உள்ளம் பெருங்கோயிலாக இருக்கின்ற இறைவன் நமக்கு எப்படி பூவினில் கந்தம் பொருந்தியவாறு போல் ஜீவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது என்பார் திருமூலர். ஓவியம் போல உணர்ந்தறிவாளருக்கு நாவி அணைந்த நடுதறியாமே என்பது அடியார்களுடைய பொன்னறி பாடல். அப்படி எழுந்தருளி வந்து சிந்தனைக்கும் அரியானை அந்தனர்தம் சிந்தையானை என்று பாடுவது போல நமக்கு சிந்தனைக்கும் அறியவன், எப்படி சிந்திப்பவர்க்கும் அறியவன். ஆனால் எமக்கு எளியனாக வந்து எங்கள் அடியார்களாகிய சிறந்த அடியார்களாக தேனூரி நிற்கும் சிறந்த அடியார்களாகிய எங்களுக்கு நீ வாழ்விக்க வந்த மருந்தாக அந்த மண்ணுலகத்திற்கு மின்னுலத்திற்கு மருந்தாக இருக்கின்ற நீ எங்களை ஆண்டு கொண்டிருக்கின்ற இறைவா, நீ எந்நாளும் எங்களுக்காக இந்த உறக்கத்திலிருந்து எழுவது போல எழுந்து எங்களுக்கு திருவருள் புரிய வேண்டும் என்ற செய்தியை மெய்மையாம் உழவைச் செய்து விருப்பனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையனும் நீரைப் பாய்ச்சி தம்மையும் நோக்கிக் கண்டு தகவனும் வேலையிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையுமென்றே என்று அப்பர் பாடினாரே, அப்படி நாங்கள் செம்மையாக நிற்கிறோம். எங்களுடைய உள்ளத்தை மெய்மை என்ற உழவை கொண்டு உழுதிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த வயலிலே நீ வந்து தங்க வேண்டும் பெருமானே, நீ நல்ல விளைச்சல் சிவகதி என்ற நல்ல விளைச்சலை தர வேண்டும் பெருமானே என்று அடியார்கள் பாடிப்பாடி வருகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமானே, எம்பெருமானே, நீ பள்ளி எழுந்தர வேண்டும். திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லுகின்ற திருப்பள்ளியிலிருந்து, பள்ளி என்றால் படுக்கை என்று ஒரு பொருள், பள்ளியறை என்பதெல்லாம் ஒரு பாவனை. இறைவன் உறங்கவில்லை, அவன் யோக நித்திரை கொள்கிறான், அறுதியில் கொள்கிறான். அவன் எல்லா உலகத்தையும் அவன் தூங்கிவிட்டால் காக்க முடியுமா? எனவே அவன் தூங்காத இறைவன், தூங்குவது போல பாவனை செய்து கொண்டு அடியார்களுக்கு அவன் எழுந்தருளி வந்து அருள் செய்ய வேண்டும் என்பதைத்தான் அடியார்கள் பாடுகிறார்கள். சிறந்த காப்பிய ஓவியமாக நம்முடைய மாணிக்கவாசகப் பெருமான் இந்த திருவருட்பாடலை நமக்கு அருளி செய்துள்ளார்கள். நாமும் பாடி இறைவன் திருவருளை பெறுவோம் என்று சொல்லி நாளையும் சிந்திப்போம்.